கேட்குறேன், தம்பி மணி எத்தனை அப்படின்ட்டு. நான் 2 சூட்கேஸையும் கீழே வச்சுட்டு அப்படி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு விட்டு அப்படி வாட்சை பார்த்து, சார் நீங்கள் எந்த நாட்டு மணி கேட்குறீங்க அப்படிங்கிறான். எந்த நாட்டு நேரமா? 27 நாட்டு நேரம் இந்த வாட்ச் காட்டும், நீங்கள் எந்த நாட்டு நேரத்தை கேட்குறீங்க? உடனே அவர் சொல்றாரு. அதுல இருந்து அவன் ஃபோன் பண்ணி ஒய்ஃப்ட்ட பேசுறான். அதுல இருந்தே அவனுடைய பிஏக்கு மெயில் அனுப்புறான். அதுல இருந்தே அவருடைய ஒரு செல்ஃபி எடுக்கிறான். ஒரு மிரண்டுட்டார். அந்த வாட்ச் எட்டி பார்க்குறாரு, உள்ள வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த முள்ளு தங்கத்திலேயே செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அழகான ஒரு சிறப்பான வாட்ச் நம்மள மாதிரி ஆளுகள்கிட்ட தான் இருக்கணும், இவங்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணி, தம்பி இந்த வாட்ச் என்ன ரேட்டா இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க. இல்ல சார் இது நான் ரொம்ப ஆசையா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இந்த வாட்சை வாங்கினதை விட 10 மடங்கு இல்லைங்க 50 மடங்கு அதிகமா பணம் தர்றேன், இந்த வாட்சை எனக்கு கொடுத்துருங்க. உடனே சரி சார் இவ்வளவு ரூபாய்க்கு கேட்கிறாருன்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்தோடனே அவர் தன் கையில மாட்டிட்டு சந்தோஷம் அப்படி கிளம்பி போனார் பாருங்க. உடனே சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா, என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த சூட்கேஸை தூக்கிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு, அந்த வாட்ச் ஓடணும்னா இந்த 2 சூட்கேஸ்ல தான் பேட்டரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, அடுத்தவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க, நாம தாங்க கஷ்டப்படுறோம் அப்படியே நினைக்கிறோம் இல்லையா? இதுக்கு என்ன